ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித்குமார் நடித்துள்ள அனைத்து திரைப்படங்களின் வரிசைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜித்குமார் அவர்கள் 1990 முதல் படம் நடிச்சிருக்காரு. அதிலிருந்து 2025 வரை என்னென்ன படம் நடிச்சிருக்காரு என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தலை அஜித்குமார் அவர்களை பிடிக்குமோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமார் முதல் படமாக 1990 என் வீடு என் கணவர் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இரண்டாவது படமாக 1993 அமராவதி என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 1993 வெளியே இருக்கு. மூன்றாவது படமாக 1993 பிரேம புஸ்தகம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. நான்காவது படமாக 1994 பாசமலர்கள் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. ஐந்தாவது படமாக 1994 பவித்ரா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஆறாவது படமாக 1995 ராஜாவின் பார்வையிலே என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. ஏழாவது படமாக 1995 ஆசை என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. எட்டாவது படமா 1996 கல்லூரி வாசல் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 9வது படமா 1996 மைனர் மாப்பிள்ளை என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 10வது படமா 1996 காதல் கோட்டை என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 11வது படமா 1996 வான்மதி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 12வது படமா 1997 நேசம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 13வது படமா 1997 ராசி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 14வது படமா 1997 உல்லாசம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 15வது படமா 1997 பகைவன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 16வது படமாக ரெட்டை ஜடை வயசு என்ற படத்தில் தான் நடிச்சிருக்காரு. இது 1997 வெளியே இருக்கு. 17வது படமாக 1998 காதல் மன்னன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 18வது படமாக 1998 அவள் வருவாள் படத்தில் நடிச்சிருக்காரு. 19வது படமாக 1998 உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்காரு. 20வது படமாக 1998 உயிரோடு உயிராக என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 21வது படமாக 1999 அமரம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. 22வது படமாக 1999 அமர்க்களம் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 23வது படமாக 1999 உன்னை தேடி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 24வது படமாக வாலி என்ற திரைப்படத்தில் 1999 நடிச்சிருக்காரு. 25வது படமாக ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 1999 வெளியே இருக்கு. 26வது படமாக 1999 நீ வருவாய் என என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 27வது படமாக முகவரி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2000 வெளியே இருக்கு. 28வது படமாக கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 29வது படமாக உன்னை கொடு என்னை தருவேன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2000 வெளியே இருக்கு. 30வது படமாக தீனா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2001 வெளியே இருக்கு. 31வது படமாக சிட்டிசன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2001 வெளியே இருக்கு. 32வது படமாக பூவெல்லாம் முன்வாசம் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2001 வெளியே இருக்கு. 33வது படமாக அசோகா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2001 வெளியே இருக்கு. 2001 மட்டும் கிட்டத்தட்ட 4 படத்தில் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. 34வது படமாக ரெட் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2002 வெளியே இருக்கு. 35வது படமாக ராஜா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2002 வெளியே இருக்கு. 36வது படமாக வில்லன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2002 தான் வெளியே இருக்கு. 2002 மட்டும் 3 படங்களில் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. 37வது படமாக என்னை தாளாட்ட வருவாளா என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்காரு. இது 2003 வெளியே இருக்கு. 38வது படமா ஆஞ்சநேயா என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்காரு. இது 2003 வெளியே இருக்கு. 2003 மட்டும் கிட்டத்தட்ட 2 படங்களில் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. 39வது படமா ஜனா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2004 வெளியே இருக்கு. 40வது படமா அட்டகாசம் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2004 வெளியே இருக்கு. 2004 மட்டும் 2 படத்தில் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. 41வது படமா ஜி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2005 வெளியே இருக்கு. 42வது படமா பரமசிவம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2006 வெளியே இருக்கு. 43வது படமா திருப்பதி என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2006 வெளியே இருக்கு. 44வது படமா வரலாறு என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2006 வெளியே இருக்கு. 2006 மட்டும் 3 படத்தில் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. 45வது படமா ஆழ்வார் என்ற திரைப்படத்தில் அஜித்குமார் நடிச்சிருக்காரு. இது 2007 வெளியே இருக்கு. 46வது படமா கிரீடம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2007 வெளியே இருக்கு. 47வது படமா பில்லா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2007 வெளியே இருக்கு. 2007 மட்டும் 3 படங்களில் அஜித் அவர்கள் நடிச்சிருக்காரு. 48வது படமா ஏகன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2008 வெளியாயிருக்கு. 49வது படமா அசல் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2010 வெளியாயிருக்கு. 50வது படமா மங்காத்தா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2011 வெளியாயிருக்கு. 51வது படமா பில்லா 2 நடிச்சிருக்காரு. இது 2012 வெளியாயிருக்கு. 52வது படமா இங்கிலீஷ் வெங்கிலீஷ் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இது 2012 வெளியாயிருக்கு. 2012 மட்டும் 2 படங்களில் நடிச்சிருக்காரு அஜித்குமார் அவர்கள். 53வது படமா
ஆரம்பம் என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது 2013 வெளியாயிருக்கு. 54வது படமா வீரம் என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது 2014 வெளியாயிருக்கு. 55வது படமா எண்ணெய் எறிந்தால் என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது 2015 வெளியாயிருக்கு. 56வது படமா வேதாளம் என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 2015 வெளியாயிருக்கு. 2015 மட்டும் 2 படங்கள் வந்து வெளியாயிருக்கு. 57வது படமா விவேகம் 2017ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. 58வது படமா விஸ்வாசம் என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 2019 வெளியாயிருக்கு. 59வது படமா நேர்கொண்ட பார்வை என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 2019 வெளியாயிருக்கு. 2019 மட்டும் 2 படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. 60வது படமா வலிமை என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது 2022 வெளியாயிருக்கு. 61வது படமா துணிவு என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 2023 வந்து வெளியாயிருக்கு. 62வது படமா விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 2025 வெளியாயிருக்கு. 63வது திரைப்படமா குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது 2025 வந்து வெளியாயிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.